does not belong to us nor does the egg. அதாவது இந்த கோழியே நமக்கு என்னது சொந்தமானது கிடையாது. அப்போ அந்த எக்கு மட்டும் நமக்கு எப்படி சொந்தமாகும்? இட்ஸ் wrong to keep the egg. ஸோ அந்த எக்கை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. Harry go and help Terry to catch the hen. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க? ஹாரியை சொல்கிறாங்க, அண்ணா இருக்காங்கல்ல அம்மன்ட்ட சொல்லி டெரிக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு இந்த கோழியை வந்து பிடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேப்பா. தென் both of you must go and return the hen and the egg to Aunt Shirley. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் போய் அந்த எக்கையும் அந்த ஹென்னையும் ஆன்ட்டிகிட்ட போய் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹாரி டிட் நாட் லைக் டு ரிட்டர்ன் த எக். ஸோ ஹாரிக்கு இந்த எக்கை வந்து திருப்பி கொடுக்குறதுல என்ன இல்லை, இஷ்டமே கிடையாது. ஓ மம்மி லெட் டெரி கோ அலோன் செட் ஹாரி. ஸோ ஹாரி என்ன சொல்கிறான், டெரி மட்டுமே போய் கொடுக்கட்டும், நான் போகலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த எக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அது திருப்பி கொடுக்குறதுக்கு இஷ்டமே இல்லை. why should I go? I didn't rob Annie's egg. அதனால் அவன் என்ன சொல்கிறான், நான் ஏன் போகணும், நான் ஒன்றும் ஆனியோட எக்கை வந்து திருடல அப்படின்னு வந்து சொல்கிறான். எஸ் பட் யூ வாண்டட் டு ஈட் இட் ஃபார் யுவர் டீ செட் மம்மி. அம்மா சொல்கிறாங்க கரெக்டு தான், ஆனால் நீ தானே டீக்கு ஸ்நாக்ஸாக அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி நினச்சேன், ஸோ நீ தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரன் now and do as you are told. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அவங்க என்ன செஞ்சாங்க, அம்மா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி செஞ்சாங்க. ஓகேவா. இட்ஸ் ராங் டு கீப் சம்திங் விச் does not belong to you. ஸோ நமக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் லேர்ன் what is right and what is wrong when you are young. ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்போ எது தப்பு எது சரி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The children knew their mother was right. They had to obey her. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா வந்து கரெக்டு அப்படின்றது வந்து தெரியும். ஓகேவா. They caught Annie and went to Aunt Sally's house rather sadly. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆனியை பிடிச்சிட்டு ஆன்ட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. They explained that the hen had come and laid an egg in their garden. அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க கார்டனுக்கு அந்த ஆனி வந்தது, எக்கு வந்து லைட் பண்ணது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. They gave the egg to Aunt Shirley. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த எக்கை ஷாலிட்டையும் வந்து கொடுக்குறாங்க. Aunt Shirley went inside. She returned with 3 eggs in her hand. She smiled at Cherry and Harry. ஸோ ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே போய் இன்னும் 3 எக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து டெரிட்டையும் ஹாரிட்டையும் வந்து கொடுக்குறாங்க. யூ ஆர் குட் சில்ட்ரன் செட் Aunt Shirley. Here is an egg for you, Terry. I know you found it hard to tell the truth. This is my gift to you. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஹென் தானே அவங்களுக்கு தெரியும், அந்த எக்கை வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக திருப்பி கொண்டு வந்து கொடுத்தனால நீங்கள் 2 பேரும் ரொம்ப குட் சில்ட்ரன், ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிஃப்டாக இன்னும் 3 எக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தென் ஷி கேவ் அன் எக் டு ஹாரி. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த எக்கு வந்து ஹாரிட்டு வந்து கொடுக்குறாங்க. யூ ஹாரி ஃபார் பிரிங்கிங் ஹென் பேக். அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஹென்னை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்ததுக்காக ஒரு எக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஷாலி கேவ் தேம் 1 more egg. ஸோ இன்னொரு எக்கையும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 3 eggs வந்து கொடுக்குறாங்க. டேக் திஸ் எக் டு யுவர் மதர் செட் அண்ட் ஷாலி டெல் ஹர் தட் ஐ செட் ஷீ இஸ் அ குட் மதர். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த 3 எக்கும் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போங்க, சொல்லுங்கள் உங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்ல அம்மா, நல்ல குழந்தைகள் வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆன்ட்டி செட் டெரி அண்ட் ஹாரி டுகெதர். ஸோ அவங்கள வந்து ஒரே ஒரு எக்கு சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஆசை, ஆனால் அவங்களுக்கு எத்தனை எக்கு வந்து கிடச்சிருக்கு, 3 eggs வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்ட்டிக்கு வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. கிளக் கிளக் செட் ஆனி. ஸோ ஆனி என்ன சொல்லுது, அதோட லாங்குவேஜில் கிளக் கிளக்னு சொல்லுது. அண்ட் ஷாலி ஸ்மைல்டு. ஸோ ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. The children ran happily home. They were glad that they had told the truth. Their hearts were light. Their hands were full. ஸோ என்ன சொல்கிறாங்க,
அந்த சில்ட்ரன் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்களாம். ஸோ நம்ம உண்மை சொல்கிறப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம போய் சொன்னோம்னா எப்படி இருக்கும், பயமாக இருக்கும், அச்சோ போய் சொல்லிட்டோமே மாட்டிப்போமே அப்படின்னு இருக்குமா. ஸோ நம்ம உண்மை பேசுகிறப்போ ரொம்ப தைரியமாக இருக்கலாம். ஸோ மனசு லேசாச்சு. கையில் என்னாச்சு, அவங்க ஒரே ஒரு எக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தனால அவங்களுக்கு எத்தனை எக்ஸ் வந்து கிடச்சிருக்கு, 3 eggs வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஹெட்டிங் வந்து ப்ராப்பராக விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேஜ் திரும்பி ஒரு ஸ்லைடாக இருக்குது. இஸ் டெரி ரைட், டெரி வந்து கரெக்டா அப்படின்றது தான் வந்து இந்த மோரல் வேல்யூஸில் 5th லெசனோட டாபிக். ஓகேவா? அதே மாதிரி பாட்டம்லையும் உங்களுக்கு வந்து சாங் வந்து ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால அகெயின் இந்த ஸ்லைட் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஆர் ராங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், த hen laid the egg in Terry's home. The egg belonged to Terry. hen அந்த கோழி எங்கே வந்து எக் வந்து லைட் பண்ணுச்சு, எங்கே முட்டை போட்டுச்சு, டெரியோட கார்டனில். அப்போ அந்த எக்கு வந்து டெரிக்கு தானே சொந்தம். இது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன்னா அந்த ஹென்னை சின்னதுல இருந்து வளர்த்தது யார், ஆன்டி ஷாலி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க வளர்த்து அது தெரியாமல் இங்கே பறந்து வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த எக்கு யாருக்கு சொந்தம், ஆன்டிக்கு தான் வந்து சொந்தம். ஸோ இது வந்து ராங். செகண்ட் ஒன், Terry gave some rice to the hen. She had a right to keep the egg. அதாவது டெரி தானே ஹென்னுக்கு வந்து ரைஸ் வந்து போட்டா. ஸோ அதனால வந்து அந்த எக்கு அவளும் வச்சுக்கலாம் இல்லையா, அவளுக்கு வச்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. அதாவது அவள் ஒரே ஒரு தடவை தான் வந்து ரைஸ் வந்து போட்டாள். ஆனால் அந்த ஹென்னை வந்து ஃபுல்லாக வளர்த்தது யார், ஆன்டி தான் வளர்த்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், மம்மி told the children to take the hen and the egg to Aunt Shirley. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, ஹென்னையும் எக்கையும் யார்கிட்ட கொண்டு கொடுக்க சொன்னாங்க, ஆன்ட்டிகிட்ட கொண்டு கொடுக்க சொன்னாங்களா. கரெக்டாக தப்பா? கரெக்ட். ரைட் நாங்கள் எழுதிக்கோங்க. We must learn what is right and what is wrong when we are young. நம்ம சின்னவங்களாக இருக்கிறப்போ எது தப்பு எது சரி அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். Terry and Harry were glad that they had told the truth. ஸோ டெரியோ ஹாரி உண்மை சொன்னனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ எதெல்லாம் இதில் வந்து ராங், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ராங், செகண்ட் ஒன்னும் ராங், தேர்ட் ஒன் ரைட், fourth one also right, and then fifth one also right. ஓகேவா? ஓகே சில்ட்ரன். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லெசனை பிக்சராக பார்க்கலாம். ஸோ இவ தான் நம்ம டெரி. ஓகேவா? ஸோ ரொம்ப நாட்டியாக இருந்தால் பார்த்தீங்களா, இவ தான் அந்த டெரி. நெக்ஸ்ட்டு இந்த ஹென்னை பார்த்துருக்கீங்களா. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வெறும் சென்டென்ஸாக ரீட் பண்ணோம், அதை இப்போ வந்து பிக்சராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்கு தான் உங்களோட கார்டனுக்கு இந்த ஹென்னு தான் உங்கள் கார்டனுக்கு வந்து முட்டை போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு அவள் ஃபீட் பண்ணா இல்லையா, ஃபீல் இல்லை ஃபீடிங். அவள் வந்து ரைஸ் எல்லாம் வந்து ஹென்னுக்கு வந்து கொடுத்தா இல்லையா. ஸோ அதுதான் இந்த பிக்சர். நெக்ஸ்ட்டு அந்த எக் அந்த ஹென் என்ன பண்ணுச்சு, முட்டை போடுச்சு இல்லையா அது. நெக்ஸ்ட்டு ஹாரியும் டெரியும். ஹாரி யார், டெரியோட எல்டர் பிரதர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்னது, ஹென், கோழிலாம் அடக்காக்கோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு அம்மா என்ன பண்ணாங்க, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அம்மா சொல்கிறத நம்ம என்ன பண்ணணும், we must obey her words. ஓகேவா? அம்மா சொல்கிறதுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிந்து இருக்கணும். அம்மா சொன்னதை கேட்டனால தானே நம்மளுக்கு 3 eggs வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் இவங்க தான் இந்த ஆன்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெரிக்கு 3 eggs கொடுத்தோன்னே எப்படி போனான், ரொம்ப ஹாப்பியாக போனான்.
ஓகே, ஸோ இது என்ன பிக்சர்னு தெரியுதா? ஏதோ இலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் ஆனால் இந்த பேஸ்ட் வந்து நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணிப்போம். பேஸ்ட்னால் பல்லு விளக்குறது கிடையாது. ஸோ இந்த அரைச்சி வச்சுருக்குது ஃபங்க்ஷன், தீபாவளி இதெல்லாம். ஸோ இது ஹென்னா லீவ்ஸ், மருதாணி. ஓகேவா? ஸோ இந்த மருதாணியை பற்றி இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் அடிஷ்னலாக, அதாவது மாரல் வேல்யூஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தோம், இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிலாம் நம்ம இன்றைக்கி கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஹென்னா லீவ்ஸை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, ஆன்டிசெப்டிக் ஃபார் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஹென்னா லீவ்ஸ் வந்து கையில் அரைச்சி வச்சா, மருதாணியை அரைச்சி வச்சா செவக்கும்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னொன்று என்ன தெரியும், அது வந்து கூலிங்காக இருக்கும், குளிர்ச்சி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதையும் தாண்டி என்ன விஷயம் இருக்குன்னா, அது வந்து ஃபங்கல், அதாவது ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காக வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹென்னா லீவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மருதாணியை வந்து தலையில் தடவுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப குளிர்ச்சி, எல்லோரும் அதை செய்யக்கூடாது. ஸோ அதுவும் உடம்புக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ டெசர்ட்லலாம் இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, இப்போ ராஜஸ்தான் இந்த மாதிரி பாலைவனம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற மக்கள், வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹென்னா லீவ்ஸை தான் யூஸ் பண்ணி அந்த பாடியை வந்து கூல் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹென்னாவோட ஃப்ளவர்ஸ், அதாவது மருதாணியில் இருக்க அந்த மரத்தில் இருக்க பூக்கள் எல்லாமே என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹெட்டேக், தலைவலிக்கு வந்து உபயோகப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு எதுக்கு ஹென்னா லீவ்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆர்த்ரிட்டிஸ், அதாவது மூட்டு வலி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மூட்டு வலினால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம், அதுக்காகவும் இந்த ஹென்னா லீவ்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஹென்னா லீவ்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷர், பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஹென்னா லீவ்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஹென்னா மருதாணி அப்படின்னா சும்மா கையில் அரைச்சி வச்சுப்போம், அது மட்டும்தானே நமக்கு தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இனிமேல் மம்மிகிட்ட சொல்லுங்கள். ஹென்னா லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெட்டேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்த்ரிட்டிஸ் மூட்டு வலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளட் ப்ரெஷரையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கும் இது யூஸ் ஆகும். இன்ஃபெக்ஷனுக்கு கூட இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிசெப்டிக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹென்னாவோட மெடிசினல் யூசஸ். ஓகேவா? மருத்துவ குணநலன்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பேஜஸ், உங்களுக்கு புக்கில் இருக்க பேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ் வேணும், எக்ஸசைஸ்லாம் நீங்களே பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.